வணக்கம் நண்பர்களே. ஒரு பேசிக்கான கொஸ்டின் ஆன்சர் டெஸ்ட்டு தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வந்து இதில் டவுட் இருந்தது. அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதே போல் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கும் இது கொஞ்சம் படிப்பினை மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆப்பில் எப்படி டெஸ்ட் வைக்கிறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது டிசிஎம், டொயோட்டா, ஆல்இன், நிசான் போன்ற வாகனங்கள் டேஸ் ரக வாகனங்கள் ஆகும். கனரக, மிதரக, சிறுரக, நடுரக. ஸோ ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறது மிதரக. சரிங்களா? டிசிஎம், டொயோட்டா, ஆல்இன், நிசான் போன்ற வாகனங்கள் டேஸ் ரக வாகனங்கள் ஆகும்னா மிதரக. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பஜாஜ் வாகனங்கள் தயாரிக்கும் இடம். ஸோ பஜாஜ் வாகனங்கள் வந்து தயாரிக்கும் இடம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஒரு நிமிஷம். பஜாஜ் வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூனாவில் தயாரிக்கிறாங்க. பஜாஜ் வாகனங்கள் நீங்கள் ஐஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. பஜாஜ் வாகனங்கள் தயாரிக்கும் இடம் பூனா. அம்பாசிடர் வாகனம் டேஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. அம்பாசிடர் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெடில் தான் தயாரிக்கப்படுறாங்க. ஓகே. சென்னையில் தயாரிக்கும் கார் வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் தயாரிக்கும் கார் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தயாரிக்கணும்னா A&B தான். சரிங்களா? நிசான், ஹூண்டாய், அசோக் லைலாண்ட், போர்டு எல்லாமே சென்னையில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆப்ஷன் வந்து A&B. அசோக் லைலாண்ட் வாகனத்தின் வகைகள். ஸோ அசோக் லைலாண்ட் வாகனத்தின் வகைகள் வந்து அசோக் லைலாண்டில் என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா ட்ரக், மினி பஸ், டிப்பர் இதெல்லாமே அசோக் லைலாண்டில் இருக்குது. அதுதான் ஆன்சர். ஓகேவா? டாட்டா வாகனம் வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னா ஜாம்ஷெட்பூர். டாட்டா வாகனம் தயாரிக்கப்படும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்ஷெட்பூர். அடுத்ததாக நடுத்தர வாகனம். நம்ம வந்து வாகனத்தின் வந்து நம்ம 3 வகையை பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம வீடியோ பண்ணியிருந்திருப்போம். அது இலகுரக வாகனம், நடுத்தர வாகனம், கனரக வாகனம். ஸோ நடுத்தர வாகனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிலோகிராம் பானை எவ்வளோ ஏற்றலான்னா அதாவது 7500 கிலோகிராமுக்கு மேல், அப்புறம் 12,000க்குள்ளே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரம். ஸோ 7000 கிலோ கீழேனா இலகுரக, அதுக்கு மேலேனா கனரக. அப்போ வந்து நடுத்தரம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து C. சரிங்களா? மோட்டார் வாகன உபயோகத்தின் அடிப்படையில் வந்து எத்தனை வகைகளை பிரிக்கலாம்னா 3 வகையாக தான் பிரிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து ஆப்ஷன் வந்து முதல் தவறாக இருந்து சொன்னீங்க. இப்போ 3 வகையாக தான் பிரிக்கலாம். அதான் ஆப்ஷன். பயணிகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார், பேருந்து. இதெல்லாம் பயணிகள் கார், டிப்பர் போடக்கூடாது, டிராக்டர் வேன் கிடையாது, கிரெயின் ரெக்கர் கிடையாது. சரிங்களா? மினி லாரி டேஸ் வாகனம் ஆகும். சரி, மினி லாரி வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம் தான் மினி லாரி. மாருதி கார் டேஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். சரிங்களா? அதான் ஆப்ஷன். பாரம் ஏற்றியதில் டேஸ் கிலோகிராம் மேல் உள்ள வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஆகும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் நீங்களே சொல்லுங்கப்பா. நம்ம வந்து 12,000க்கு மேலே சொல்லியிருந்தோம். அப்போ 12,000க்கு மேல் உள்ள வாகனங்கள் வந்து கனரக வாகனங்கள். பேருந்து டேஸ் வகை வாகனமாகும். பயணிகளை ஏற்றி செல்லும் வாகனம். ஓகேவா? டாட்டா வாகனத்தை டேஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. டாட்டா மோட்டார்ஸ். ஆப்ஷன் வந்து டாட்டாலே வருது, டாட்டா மோட்டார்ஸ். ஆம்புலன்ஸ் டேஸ் வகை வாகனமாகும். ஸோ ஆம்புலன்ஸும் நம்ம வந்து பயணிகள், அது பேசஞ்சர், இந்த நோயாளிகளை தான் ஏற்றி போகும். அது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் தான். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டில் ஒரு நிறைய கிளாரிஃபை பண்ணி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த காணொலி பண்ணுறோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூனாவில் தயாரிக்கப்படும் கார் வகை எது? பூனாவில் தயாரிக்கப்படும் கார் வகை எது? 16. சரி, 16க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பூனாவில் தயாரிக்கப்படும் கார் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஜாஜ் தான் ஆன்சர். எடை குறைந்த வாகனம். ஸோ அம்பாசிடர், டாட்டா, டிசிஎம், டொயோட்டா மேலே விழுந்தோம். ஸோ அம்பாசிடர் தான் எடை குறைந்த வாகனம், இலகுரக வாகனம்னு சொல்லலாம். பயணிகளை ஏற்றி செல்லும் வாகனங்கள் எது? வாடகை கார், அப்புறம் வந்து ஜேசிபி, ஸ்கூட்டர். அப்போ வந்து நமக்கு A&C வாடகை காரும் ஸ்கூட்டர் தான் பயணிகள் ஏற்றும். அதான் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்னால ரொம்ப ஈஸியாக தான் வச்சுருக்கோம். பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் எது? லாரி தான் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 19 கொஷின் கொடுத்துருந்தோம். இப்போ 19 கொஷின் வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து எண்டு கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 19க்கு 19 வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ டிஎன்எஸ்சி டெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம ஒன்றா கொண்டு போய்க்கிறோம். ஸோ நிறைய பேர் டவுட் இருந்தது இந்த இதில் வந்து. ஸோ நம்ம வந்து கரெக்டான சொல்யூஷன் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி புக்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட்டு எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஏற்கனவே இந்த டெஸ்ட்டு எழுதுனவங்க நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அதனால தான் இந்த காணொலி பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த டெஸ்ட்டு வச்சுருக்கோம். அதற்கான வீடியோவும் கிளியராக வரப்போகுது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.